கர்ப்ப காலத்துல நம்ம வந்து ஒரு கர்ப்பிணி வந்து எப்படி ஹாப்பியா இருக்கணும், அப்புறம் அவங்க வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து ஆரோக்கியமா சிந்திக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். ஸோ அதற்காக அவங்க செய்ய வேண்டிய ப்ராக்டிசஸ் அப்படின்ற விஷயங்கள் கூட நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இதில் இந்த கர்ப்ப காலத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம அடிக்கடி கேள்விப்படுற ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். அதாவது உணவு. கர்ப்ப காலத்தில் என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், நம்ம முதல்ல என்ன சாப்பிடணும் அப்படின்றத பற்றி நம்ம பேசலாம். ஏன்னா பொதுவாகவே வந்து கர்ப்ப காலத்தில் நம்ம வந்து 2 பேருக்கு சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதோட அர்த்தம் வந்து 2 பேருக்கான அளவு சாப்பிடணும் அப்படின்றது கிடையாது. 2 பேருக்கும் தேவையான ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த உணவை சாப்பிடணும். அதுதான் வந்து அந்த 2 பேருக்கும் சேர்த்து சாப்பிட்றது அப்படின்றதோட அர்த்தம். குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கும் இந்த உணவுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. ஸோ குழந்தையோட ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் மட்டும் இல்லாமல் பிரெயின் டெவலப்மெண்ட் நடக்குது. அதுக்கப்புறம் அவங்களோட இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு திறன் வந்து நோய் எதிர்ப்பு இதுவும் வந்து அமையுது. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த ஃபுட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எடுத்துக்கிற ஃபுட்டில் வந்து முக்கியமாக இந்த டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான நியூட்ரிஷன், அதாவது இப்போ வந்து ஒமேகா 3ன்னு சொல்லலாம், புரோட்டீன், அப்புறம் வந்து அயன் வந்து வேணும், ஃபோலிக் ஆசிட் வேணும். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் நிறைய வந்து உங்கள் டாக்டர்ஸ் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. முக்கியமாக ஹோம்மேடு ஃபுட்டாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், சுத்தமான ஃபுட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பழங்கள் காய்கறிகள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஒரு பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த பேலன்ஸ்டு டயட்டில் கண்டிப்பாக பழங்கள் காய்கறிகள் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பால், முட்டை, அப்புறம் கீரை வகைகள் இருக்கணும், பருப்பு வகைகள் இருக்கணும், நட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இது எல்லாமே என்னென்னா பிரித்து ஒரு நாளில் நீங்கள் வந்து இது எல்லாமே வந்து பிரித்து எடுத்துக்கணும். இப்போ காலையில் வந்து நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அப்போ வந்து ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு 11 o'clock அப்படின்றதுல வந்து ஏதாவது நீங்கள் ஒரு நட்ஸ் மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நீங்கள் பயிர் வகைகள் மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டயட் அப்படின்றது, இந்த உணவு அப்படின்றது வந்து வெறும் உடலுக்கு மட்டும்தானா? இல்லை, கண்டிப்பாக வந்து ஒரு கர்ப்பிணியோட மனநலமும் சம்மந்தப்பட்டிருக்கு. அவங்க என்ன சாப்பிட்றாங்க அப்படின்றது அவங்களுடைய மூடை வந்து தீர்மானிக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு கர்ப்பிணி வந்து பசியோடு இருக்காங்க அப்படின்னா, ரொம்ப நேரம் பசியோடயே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து என்ன ஆவாங்கன்னா சோர்வாகிறத நம்ம பார்த்துருப்போம். கூடவே வந்து கோபமும் இரிட்டேஷனும் அவங்களுக்கு வரும். ஏன் இது வந்து நடக்குது அப்படின்னா, சில உணவு அவங்களுக்கு வந்து ஒரு டைஜஷன் இஷ்யூ வந்து கிரியேட் பண்ணலாம். அதனால கூட அவங்களுக்கு மூடில் வந்து சேஞ்சஸ் ஏற்படலாம். ஸோ உணவுக்கும் நம்மளுடைய மனநலத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து கர்ப்ப காலத்தில் நம்ம எடுக்கக்கூடிய உணவோட தேர்வு வந்து ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கணும்னு சொல்கிறோம். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபுட்டை தேர்வு செய்யும் போது, நீங்கள் கர்ப்ப காலத்தில் எடுக்கக்கூடிய உணவை தேர்வு பண்ணும்போது ரொம்ப கவனமாக தேர்வு பண்ணணும். முக்கியமாக நான் சொன்ன ஒரு ஆரோக்கியமான உணவு, பேலன்ஸ்டு டயட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஜங்க், அதாவது ஜங்க்னு சொல்கிறது வந்து நம்ம எனி மைதா உணவுகளை கூட சொல்லலாம். அப்புறம் கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ்னு நம்ம சொல்லுவோம், அதாவது செயற்கை பானங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி. அப்புறம் முக்கியமாக கெஃபைன் நீங்கள் குறைச்சிக்கணும். ப்ளஸ் வந்து உப்பு, சர்க்கரை இது அதிகமாக இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நீங்கள் குறைச்சிக்கணும். ஆயில் ஃபுட்டு, ரொம்ப மசாலா ஐட்டம்ஸு, ஃப்ரைடு ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் குறைக்கும் போது, இதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுடைய மூட் ஸ்விங்ஸ் அப்படின்றத வந்து நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். ப்ளஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இது உங்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் உங்களோட டைஜஷன் வந்து ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெனிஃபிட் உங்கள் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கும் போய் சேரும். கர்ப்ப காலத்தில் ஒரு தாய் சாப்பிட்ற உணவு பார்த்திங்கன்னா அந்த குழந்தையோட உடல் வளர்ச்சிக்கு உதவும். அதே நேரத்தில் அந்த தாயோட மனநலம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோட உணர்வு, அதாவது அவங்களோட ஆரோக்கியமான உணர்வுகளை வந்து உருவாக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, உணவு அப்படின்றது வந்து உடலுக்கு மட்டும் இல்லை, மனதிற்கும் சேர்த்து. ஸோ ஒரு கர்ப்பிணி சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க ஆரோக்கியமானதாக சாப்பிடணும். இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்க அதை அதாவது மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம அடுத்த வாரம் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னா என்னன்னு. ஆரோக்கியமாக சாப்பிட்றதோட மட்டும் இல்லாமல் அமைதியாகவும் அதை உணர்ந்தும் சாப்பிடணும்.